விளை நிலங்களுக்கு அருகே விதிமுறைகளை மீறி செயல்படும் கல்குவாரியை மூட வலியுறுத்தி வயல்வெளியில் இறங்கி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஆலந்தா, சவலாப்பேரி கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இங்குள்ள விவசாய நிலங்களுக்கு அருகே விதிமுறைகளை மீறி கல்குவாரி செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஆளும் கட்சியை சேர்ந்தவருக்கு சொந்தமான இந்த கல்குவாரியில் விதிமுறைகளை மீறி பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். கல்குவாரியில் வெடிவைத்து பாறைகள் தகர்க்கப்படுவதால் வீடுகளில் வசிக்க முடியாமலும் விவசாயம் செய்ய முடியாமலும் அவதிப்படுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். விவசாயம் பார்க்க முடியல, எப்ப கிணத்துல தண்ணி இல்ல, என் பிள்ளைல வந்து சனி நேரம் லீவு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தானே எம்ம குவாரி சவுண்ட்ல அது ஓடுது, எங்கேயோ ஓடுது, ஆடு மாடு அங்க ஓடுது. நான் என் பிள்ளைல அப்படி பண்ணா, என் ஆடு மாடு அப்படி பண்ணானே, நீங்களே சொல்லுங்க. ரொம்ப இது பண்றாங்க. கேட்ட யாருமே நல்ல கோரியில நல்ல காசு வாங்கியிருக்காங்க, காசு வாங்கிட்டு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. குடிச்சிட்டு அது அசிங்கமா பேசுறாங்க. அவன் என்ன செஞ்சிருவான் அவங்கள அசைக்க முடியாதா? நாங்க ஒரு போராட்டம் பண்ணினாலுமே அவன் வந்து ஓனர் சொல்லியிருக்காங்க 10 வண்டி டாக்டர் நான் ஊடுதான் டீசல் போட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லிச்சிருக்காங்க. எங்க மக்களால எதுவும் செய்ய முடியலங்கிற தைரியத்துல தானே அவங்க பேசுறாங்க. நீர் ஆதாரங்கிறது எங்களுக்கு இல்லாமல் போயிடணும். விவசாயம் மொத்தமாக அழிஞ்சிரும். விவசாயத்தை பாதுகாக்கன்னு எல்லா மேடையிலும் வாய்களையே பேசுகிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்காண்டி குரல் கொடுக்க யாருமே கிடையாது. எவன் பாதிக்கப்படுதோ அவன் தான் கடைசி வரைக்கும் குரல் கொடுக்கணும். கடைசியில் ஒரே வழி இல்லைன்னா ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு மருந்து குடிச்சு சாக வேண்டியதுதான் வேலை. இதுதான் கடைசியான தீர்வு. கல்குவாரியில் வெடிக்கும் சத்தத்தால் கால்நடைகள் மிரண்டு ஓடுவதாகவும் குழந்தைகள் பயப்படுவதாகவும் கூறிய கிராமத்தினர் கல்குவாரியை மூடவில்லை என்றால் அனைத்து அரசு ஆவணங்களையும் அரசிடம் ஒப்படைத்து விட்டு குவாரியில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்வோம் என்றனர். அவங்க போடுற வெடி சத்தம் ஊருக்குள்ளே அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது. வெடி மருந்து ஊருக்குள்ளே வந்து நாற்று எடுத்து மக்கள் அவ்வளோ பாதிப்படை செய்யுது. குழந்தைகள் வாழ முடியல, கர்ப்பிணிகள் சுகமாக இருக்க முடியல. இந்த அதிர்வால் விலங்குகளோ மற்றபடி மனிதர்களோ எந்தவித சுதந்திரமாகவும் இருக்க முடியல. முற்றிலும் இவங்களோட விவசாயத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலந்தா கிராமத்தில் இந்த தனிநபரோட கல்குவாரியை கொண்டு வந்து ஆளுங்கட்சி இன்னைக்கு இந்த மக்களை அழிக்கணும் அப்படிங்கிற கெட்ட நோக்கத்தில் தான் இந்த கல்குவாரியை தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கி இந்த கல்குவாரியை வந்து உடனடியாக மூடுங்க, அப்படி இல்லை எங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எங்களோட குருமியை கொடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த கோரியில் விழுந்து செத்துருதோம். எங்களுக்கு அரசு நிரந்தர தீர்வு கொடுக்கல, நாங்கள் வந்து கோரியில் விழுந்து செத்துருவோம். அரசு அதிகாரிகள் யாரும் தங்களை மனிதர்களாகவே மதிப்பதில்லை என வேதனை தெரிவித்த பெண்கள் கல்குவாரியை மூடவில்லை என்றால் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் கூறினர். எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலுமே எங்களை வந்து மிரட்டுறாங்க. ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு தனியார் குவாரி வந்து மூடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதனால் கண்டிப்பாக நீங்கள் மூடலை அப்படின்னா நாங்கள் வருகிற தேர்தலில் கண்டிப்பாக கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் வந்து போராட்டம் தொடரும். நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். நாங்கள் எத்தனையோ தடவை மனுக்களை கொண்டு போய் கொடுத்தும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்களை ஒரு பொருட்டாகவே நாங்கள் மதிக்கிறது கிடையாது. வாக்களிக்கும் போது மட்டும் அதிகாரிகள் காவல்துறைகள் வந்து வரிசையாக வராங்க. அவங்களுக்கு தேவைங்கிறப்போ மட்டும் எங்களை தேடி வர அதிகாரிங்க, நாங்கள் ஒரு தேவைன்னு கேட்குறப்ப மட்டும் எதுக்கு எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை ரொம்பவே புறக்கணிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. எங்களை ஒரு மனுஷங்களாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் விவசாயத்தை நம்பி தானே வரோம். நாங்கள் எங்களுக்கு மட்டுமா விவசாயம் பண்ணுறோம்? எல்லாருக்குமே சேர்த்து தானே விவசாயம் பண்ணுறோம். ஒரு கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? ஆளுங்கட்சி பிரமுகர் நடத்தும் இந்த கல்குவாரிக்கு கீழிருந்து மேலே உள்ள அதிகாரிகள் வரை முழு ஆதரவு கொடுப்பதாக குமுறிய இளைஞர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்த துணை முதல்வரை சந்திக்க விடாமல் போலீசார் மிரட்டி தடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினர். மேல இருந்து கீழே வர எங்களை தான் அடக்கி வைக்க பார்க்குறாங்க. ஒரு உதயநிதி அன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க தூத்துக்குடி. எங்கள் ஊரில் இருந்து யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி 2 இன்ஸ்பெக்டர் 2 வண்டியில் வந்து இங்கே காத்து அங்கே பந்தோஸ்து கொடுக்காம எங்கள் ஊரில் தான் வந்து காத்து கிடந்துட்டு எங்கள் ஊரில் இருந்து யாருமே போகக்கூடாது, போனால் 5 பேர் போங்க. அது 3 மணிக்கு மேலே போனாங்க. அவருக்கு 4 மணிக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் இங்கேருந்து 3 மணிக்கு போய் எப்படி அவர் மீட் பண்ண முடியும், எப்படி மனு கொடுக்க முடியும்? அதாவது மக்களுக்காக ஆண்டி தான் ஆட்சி நடக்கு. மக்கள் குறைகளை கேட்க தான் அவர் இங்கே வராரு. அந்த குறைகள் கேட்கக்கூட அவங்களுக்கு அனுமதி கிடையாது. குறைகள் கேட்க யாரும் அனுமதிக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாமே காசு புழக்கம் வந்து மேலே இருந்து போயிருக்குது. ஏன்னா ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு ஊரில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கே கட்சி மீட்டிங் தூத்துக்குள்ள அதுக்கே வந்து அலோவ் பண்ணல. 2 வண்டியில் வந்து ஒரு 10 போலீஸ் இருக்கும். வந்து மறைச்சிட்டு யாருமே போகக்கூடாது, நீ அந்த மாதிரி எங்களை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க.
போவே விடலை. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. பொதுமக்களின் உயிருக்கும் விவசாயத்திற்கும் பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கல்குவாரியை நிரந்தரமாக மூட மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஆலந்தா கிராமத்தினரின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.